ஹலோ எவ்ரிவன், நான் மதிவானன், அவுரா ஹீட் எனர்ஜியோட நிறுவனர் மற்றும் பொறுப்பாளர். சென்னையிலேருந்து சைனாக்கு போயிட்டுருக்கேன். நம்ம பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைமு இந்த மாதிரி நான் இவ்வளோ தூரம் போகிறது. அங்கே போன பிறகு தான் தெரியும் அவங்களோட நான் ரிசீவ் எப்படி பண்ண போகிறாங்க. நான் நைட் 12 மணிக்கு போனால் அவங்க அங்கே இருப்பாங்களான்னு தெரியல. இப்போ கோலாலம்பூரில் மலேசியாவில் இருக்க இல்லைங்களா, இங்கேக்கும் நம்ம சென்னைக்கும் 2.5 hour டிஃப்ரென்ஸ். இங்கே ஆல்மோஸ்ட் 5 o'clock ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அங்கே 2:30-3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நம்ம சென்னை ஏர்போர்ட்டை விட மலேசியா ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே எனக்கு கடைங்களே தெரியல, இங்கே ஃபுல்லாக கடைங்களாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. இப்போ தான் நம்ம சென்னை ஃபுட்டு தோசை சாப்பிட்ருந்தேன், நல்லா இருக்குது. ஸோ அங்கே மிஷினரிஸ் வாங்குறதுக்கான கொட்டேஷன் டாக்குமெண்ட் வந்து நான் மிஸ் பண்ணிட்டு வந்துருந்தேன் சென்னையிலே. இருந்தாலும் என்கிட்ட சாஃப்ட் காப்பி இருக்குது, மேனேஜ் பண்ண முடியும். பார்ப்போம். இங்கே இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே எப்படி இருக்குன்றது நான் காட்டுறேன் உங்களுக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வேறு என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுன்றது எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு ப்ரியாரிட்டியாக நான் கம்பெனிங்களுக்காக தான் நான் வந்தேன். பர்ச்சேஸ்க்காகவோ இல்லை ட்ராவலிங்காகவோலாம் வரல. கம்பெனிஸ்க்காக போயிட்டு நான் எனக்கு தேவையானது நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான மிஷினரிஸை பார்க்குறது தான் நான் வந்திருக்கேன். அது எந்த அளவுக்கு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண போகிறேன், எந்த அளவுக்கு நான் லேர்ன் பண்ண போகிறேன், எந்த அளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னோடய பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன்றது தான் எனக்கு இருக்கிற சேலஞ்சு. பார்ப்போம். இந்த அளவுக்கு வந்திருக்கோம், பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சால் நல்லாயிருக்கும். மலேசியா இன்னொன்று முருகருக்கான சிறந்த இடம் இங்கே இருக்குது. என்னால் வெளியே போக முடியாது. மேபி ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணலாம். தொடர்ந்து பாருங்கள், என்னால் முடிஞ்சதை நான் போஸ்ட் பண்ணுறேன். பார்ப்போம். மிஷினரிஸ் எல்லாமே நான் வீடியோ எடுத்து போட பார்க்குறேன். ரைட்டாக இங்கே எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இவர் என் கூட தான் ட்ராவல் பண்ணுறாரு. ஆனால் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாரு, நான் சைனாவுக்கு போகிறேன். சென்னையிலேருந்து ஒன்றா தான் வந்தார். இந்த ஹோட்டலில் தான் நான் தோசை சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. ஸோ பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு என்ன ட்ரை பண்ணுவோம். ஸ்டே டியூன். பார்ப்போம். பை.